ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கீழ் தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட ரூபாய் 1000 மாத ஓய்வூதியம் தற்போது 7 மடங்கு அதிகரித்து ரூபாய் 7500ஆக உயர வாய்ப்பு உள்ளது. இபிஎஃப் உறுப்பினர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டுமென்று நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு மத்திய அறங்காவலர் குழு பிப்ரவரி 28, 2025 அன்று கூடி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இபிஎஃப் உறுப்பினர்கள் அடிப்படை சம்பளத்தில் 12% பங்களிக்கின்றனர். நிறுவனங்களும் இதே அளவு பங்களிக்கின்றன. ஆனால் 8.33% அதாவது இபிஎஸ் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் மற்றும் 3.67% இபிஎஃப் திட்டத்திற்கு செல்கிறது. இதுவரை மாத ஓய்வூதியம் ரூபாய் 1000ஆகவே உள்ளது. இது ஓய்வூதியதாரர்களுக்கு போதுமானதாக இல்லை. இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் ஓய்வூதியதாரர்கள் கடந்த 7-8 ஆண்டுகளாக பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். மாத ஓய்வூதியத்தை ரூபாய் 7500ஆக உயர்த்த வேண்டும். அகவிலைப்படி இணைக்க வேண்டும். ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களது துணைவர்களுக்கு இலவச மருத்துவ சேவைகள் வழங்க வேண்டும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இபிஎஸ் 95 தேசிய போராட்ட குழுவினர் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தும் கோரிக்கையை வலியுறுத்தி சந்தித்துள்ளனர். இதன் அடிப்படையில் பிப்ரவரி 28, 2025 அன்று இபிஎஃப்ஓ சிபிடி கூட்டத்தில் ஓய்வூதிய உயர்வு பற்றிய முக்கிய முடிவு எடுக்கலாம். இந்த அறிவிப்பு லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் முக்கிய முடிவாக இருக்கலாம். பணவீக்கம் மற்றும் மருத்துவ செலவுகளின் மத்தியில் ஓய்வூதிய உயர்வு அவசியம் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.